கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த நாளிலும் கூட மறுபடியுமாக பியூகார்ட் சேனலின் ஊடாக ஒரு தேவ செய்தியோடு நாங்கள் சந்திக்கின்றோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான தலைப்பில் பகுதி 10 நாங்கள் சந்திக்கின்றோம். தலைப்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறல். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற நேரத்தில் மத்தேயு 11:13 நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. இப்போ தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. அந்த தீர்க்க தரிசனம் எத்தனை காலம், எவ்வளவு காலம் தேவன் இந்த தேவனுடைய மனுஷர்கள், அதாவது தேவனுடைய ஆவியால் தேவனுடைய மனுஷர்களை கொண்டு தீர்க்க தரிசனம் என்றது தீர்க்கமாக நடக்க போகிற காரியங்களை தேவன் மனிதர்கள் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க அதை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவன் சொன்னார். இதெல்லாம் நடக்கிற காலம் இப்போ நடக்குமென்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நிறைவேறுது. அவங்க சொன்னாங்க, தேவன் இப்படி சொல்கிறாருண்டா, அதுக்குள்ளே இருக்கிற மறைபொருள் ஒன்றுமே அவங்களுக்கு விளங்கலை. தேவன் மனுஷர்களை கொண்டு பேசினது தான், ஆனால் அவங்களுக்கு விளங்கலை. ஏனெண்டா ஆவிக்குரியது அங்கே இல்லை. மாமிசத்தில் தான் தேவனை தேடுறாங்க. அதனால் மாமிசமானவர்களுக்கு அது விளங்குவதற்கு சாத்தியம் இல்லை. இப்போ நாங்கள் பார்க்குறது தீர்க்க தரிசனம். எப்பப்பெல்லாம் தேவன் தீர்க்க தரிசனம் தீர்க்கமாக நடக்க போகிற தரிசனம், அதாவது தீர்க்கமாக நடக்க போகுது, அதை தேவன் சொன்னால் செய்கிற தேவன். அதை சொல்லி வாராரு, அவ்வளோத்தையும் செய்வார். அதுதான். அப்போ அதான் 6 வரைக்கும் என்று சொல்லி சொன்னால் யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. அப்படின்னு சொன்னால் அந்த யோவான் ஸ்நானன் அதுக்கு முதல் யோவான் ஸ்நானன் வாராரு, அதுக்கு பிறகுதான் இயேசு வாராரு. அப்போ இதை நாங்கள் முன்னுக்கே ஏற்கனவே பார்த்து வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு தொடராக உங்களுக்கு சில காரியங்கள் இடையிலிருந்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போய் அங்கே பகுதி 1 இருந்து நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கேட்காதாக்கள் அங்கேருந்து கேட்டு வந்தால் தான் இந்த தொடர் சத்தியம் விளங்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும் ஏசாயா 40:3, ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இப்போ நாங்கள் மேலே நாங்கள் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சதுண்டு. அப்போ இந்த யோவான் ஸ்நானனோட அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் அதாவது செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம், அதாவது தேவன் சொல்கிறத உரைக்கிறது தான் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கமான தரிசனம் நடக்க போகிற காரியங்களை தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு அறிவிக்கிறாரு. இது இப்போ முற்றுப்பெறுகுது. எங்கே? யோவான் ஸ்நானனோட முற்றுப்பெறுகுது. ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாயாவில் சொன்னது கர்த்தருக்கு வழியே படுத்துங்கள். அப்போ இதையெல்லாம் அங்கே ஜனங்கள் கேட்டாங்க. அவங்க மாமிசத்தில் செய்துட்டு வந்தாங்க. ஆனால் தேவன் சொல்லி வந்தது முழுவதும் ஆவிக்குரியது. அதை நிறைவேற்றுறதுக்கு காலம் இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அதை மாமிசத்தில் அவங்க புரிஞ்சு கொண்டபடியாக அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் தேவனை தொழுது கொள்கிறாங்க மாமிசத்தில் தான்.
தேவன் ஆவிக்குரியவர். அந்த மாம்சத்தில் தொழுது கொள்றதுல தேவனுக்கு பிரியமே இல்லை. ஆனாலும் ஒரு தற்காலிகமாக ஒரு தொழுகையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதுவும் அடுத்ததாக பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால், இப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. யோவான் ஸ்நானன் வரைக்கும் தானே தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டுன்னு சொல்லி இருக்குது மேலே. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டுனா, லூக்காவில் படிக்கிற நேரத்தில் லூக்கா 1:12 சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சகரியான்றது வந்து ஒரு ஆசாரியன், அதாவது மாம்சத்தில் வந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற அந்த ஆராதனை கூடாரத்துக்குள்ளே போய் அவருக்கு அந்த ஆசாரியர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியன் என்றது தெரியும், விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களை தேவன் நியமிச்சிருந்தார். அவங்க மாமிசத்தில் வந்து கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார். அந்த கட்டளைகளை பின்பற்றி அவங்க பாவம் செய்யலாம், பலி செலுத்தலாம், திரும்பவும் பாவம் செய்யலாம் என்ற அந்த கட்டளைகள் தானே அவங்களுக்கு மாமிசத்தில் கொடுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் வந்து அப்படி ஒரு ஆசாரியன்ற கதையைத்தான் இங்கே பார்க்குறோம். லூக்கா 1:13 பார்த்துட்டோம். 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. மற்றது 1:14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். லூக்கா 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லி தேவனுடைய தூதர்கள் இவர் அங்கே இந்த கதை இப்படி ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு அன்றைக்கு அவர் அந்த இதுக்குள்ள அங்கே அந்த தேவனுக்கு ஆராதனை செய்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே போகிற நேரம் தேவனுடைய தூதன் அங்கே வந்து இவருக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவருக்கு நம்ப முடியலை. அது வேறு கதை. அதை வந்து நாங்கள் பிறகு வேறு சத்தியங்களில் பார்ப்போம். அது அவர் வாய் திறக்காமல் இருந்தது. பிறகு அந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு தானே அவர் வாய் திறந்தது. யோவான்னு சொல்லி இங்கே சொன்ன இதை வந்து அவவும் எலிசபெத்தும் சொன்னால், அது அந்த நிமித்தம் இவருக்கு வாய் திறக்கப்பட்ட நேரம் அங்கே அவர் வந்து யோவான் என்று சொல்லி அவர் என்ன பேர் பிள்ளைக்கு வைப்போம்னு சொல்லிக்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் வந்து சரி, இது ஆசாரியர், இது வந்து இந்த ஆசாரியனுக்கு இதெல்லாம் நாங்கள் இப்போ எடுக்க தேவையில்லை, நாங்கள் அதெல்லாம் வேறொரு தலைப்பில் பார்ப்போம். அப்போ இந்த யோவான் பிறக்கிறத வந்து முன்னறிவிக்கிறாங்க. யோவான் வந்து இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த தேவன் வந்து இயேசுவானவர் இந்த பூமிக்கு வாரதை முன்னறிவிச்சார். இப்போ அதுக்குத்தான் வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு அங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்டது, எவ்வளோ காலத்துக்கு சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அது இந்த இயேசுவானவர் இங்கே பூமிக்கு வாரதை குறித்து ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆசாரியன் மகனாக வந்து யோவான் ஸ்நானன் வாராரு. இவருக்கும் அவருக்கும் தான் இந்த பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்குது. மனுஷர்களுக்குள்ள பிறப்பை குறித்து பூமிக்கு வாரதுக்கு முன்னமே பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் யோவான் ஸ்நானனும் இயேசுவுக்கும் தான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆசாரியனுக்கு மகனாக பிறக்கிறாரு. அவர் வந்து ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறக்கிறாரு இயேசு. இப்போ இங்கே இவர் பூமிக்கு வாரதை குறித்துத்தான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டது. அது இப்போ நிறைவேறுது. இனி தீர்க்க தரிசனம்
உரைக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொல்லி சொன்னால், எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி மாம்சத்தில் கொண்டு வந்தவர் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி சொன்னால், தேவன் ஆவிக்குள்ளாக மனுஷர்களுக்கு ஆவிக்குரிய தொழுகையை மாமிசத்தில் தானே ஆவிக்குரிய தொழுகையை ஏற்படுத்துறதுக்கும், இந்த சாத்தான்ற ஆதியிலே வந்து ஏவாளை வஞ்சிச்ச அந்த சர்ப்பத்தின் ஆவி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும், இனி மனுஷர்களை ஏமாற்ற முடியாது, ஏமாந்தது போயிட்டுது, ஏமாந்த அந்த அதாவது வஞ்சிக்கப்பட்ட அந்த தன்மையை இவர் மனுஷனாகவே வந்து எப்படி அங்கே அவன் வந்து என்னென்ன கிரியைகளையெல்லாம் செய்துவங்களை வஞ்சிச்சானோ அந்த கிரியைகள் யாவையும் இவன் இங்கேயும் மனுஷர்களுக்கு செய்கிறான். அதை இந்த பிள்ளைகள் வந்து ஜெயிக்க வேணும். அதுக்குத்தான் இயேசுவானவர் இங்கே வாரார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவரை பிள்ளைகளுக்கு பெற்று கொடுக்கும்படியாக. எப்படி பரிசுத்தாவியானவர் அந்த பொக்கிஷம் வந்து மனுஷர்களுக்குள்ளே இருக்குது, அது மீட்கப்படல், அதை மீட்கும் பொருளாகத்தான் இவர் வாராரு. ஆறு இயேசுவானவர். அப்போ இப்போ அடுத்த இதில் வந்து புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எபிரேயர் 1:1 சொல்கிறாரு, பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக அவர் என்ன செய்கிறாருன்றா திருவுளம் பெற்றாரு. அப்போ இதோட வந்து இனி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதும் இல்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு இயேசு வரப்போகிறாரு. இப்பார் வந்துட்டா யோவான் ஸ்நானன் முன்னுக்கு வாராரு. முன்னுக்கு ஏன் வாராரு, எதுக்கு வாராரு என்று சொல்லி நாங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் ஆராய இருக்கிறோம். இதனுடைய வார்த்தையை கொண்டு தியானித்து பரிசுத்தாவியானவர துணையோடு நாங்கள் தியானித்து சத்தியங்களை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் இதில் வந்து தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்ததை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏசாயா 33:22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் என்றது மாமிசம் பெற்ற தன்மை தான் கர்த்தர். தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ இவ்வளவையும் இவர் தான் நமக்கு செய்கிற தேவன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறாரு. இப்போ மாமிசம் பெற்றிருக்கிறாரு. மாமிசம் பெற்றுத்தான் இங்கே வாராரு. எப்படி வாராரு, எந்த விதமான அதாவது ஒரு பிள்ளை நாங்கள் எப்படி இந்த பூமியில் வாரம் வரைக்க எப்படி நாங்கள் வாரம்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய அன்பின் ஆவியோட வாரம் இந்த பூமிக்கு. அது மட்டும்தான், அது எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ இந்த யோவான் ஸ்நானனுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து கர்த்தருக்கு முன்பாக லூக்கா 1:15 பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லி யாருக்கு, இந்த ஆசாரியர் கூட்டத்தில் ஆசாரியர் வகுப்பில் இருக்கிற ஒரு ஆசாரியனுக்கு ஒரு மகனாக பிறக்கிறாரு. ஏனென்று சொல்லி சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் நீதியாக செய்கிற தேவன். இப்போ அவங்களோட மூலமாகத்தானே இப்போ செய்ய வேணும். எப்படி மாமிசத்தில் தானே ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு தேவன் கட்டளைகளை. தேவனை எப்படி தொழுது கொள்ள வேணும், எப்படி பலி செலுத்த வேணும், எப்படி பாவம் செய்தால் எப்படி பரிகாரம் இருக்குது என்றதையெல்லாம் தேவன் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், மனுஷர்களோட கையில் மாமிசத்தின்படி ஒப்படைச்சிருக்கிறாரு. அப்போ நீதியாக தானே செய்ய வேணும். அதுக்காகத்தான் இந்த ஆசாரிய வகுப்பில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து இந்த யோவான் ஸ்நானனை வந்து
தேவன் கொடுக்குறாரு. அந்த எலிசபெத் வயிற்றில் வந்து இவர் பிறக்கிறாரு. இப்போ பிறந்து என்ன செய்ய போகிறாருன்றத நாங்கள் வந்து தொடர்ந்தும் சத்தியங்களினூடாக பார்க்க இருக்கிறோம். இந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய தொடர் வந்து உண்மையிலேயே அது தொடர்ந்தும் நீண்ட தொடராக போய்கொண்டிருக்குது. அப்படி அந்த நீண்ட தொடராக நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து முழுமையாக இதை விளங்கி கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, சத்தியத்தை நாங்கள் இந்த சேனலினூடாக வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கொமாண்ட் பகுதியில் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது மிகவும் பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த தலைப்பினூடாக நாங்கள் சத்தியங்களை தேடி பரிசுத்த துணையோடு நாங்கள் தியானிக்க முடியும். ஆகையால் நீங்கள் அந்த பகுதிகளில் அந்த உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இன்னும் ஒரு செய்தியினூடாக நான் உங்களை சந்திக்கும் வரை இந்த தொடரை இப்போதைக்கு முடித்து இன்னும் ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.